வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பழிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினில் காத்து அறமலர்ப்போமே, அறம்பலர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் தாமே நம் ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் அங்கே அந்த தாபோர் மலையிலே தோற்றம் மாறி தன்னுடைய மாட்சியை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை இந்த நாள் நமக்கு நினைவுறுத்துகின்றது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நல்லதொரு மாற்றம் கண்டு இறைவனுக்கு உகந்த விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட மாற்றம் தேவை என்பது நமக்கு தெரியும். எனவே அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நமக்கு தேவையான அந்த மாற்றத்தை நாம் நம்மிலே கொண்டு வர இறைவன் தாமே நமக்கு அருள் கூர்ந்தருளும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆ
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தே. உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியையும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிரலும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது
தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் போடிப்படைகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 28 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முக தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையான மனிதன், முழுமையான இறைவன். இயேசுவினுடைய இறை தன்மையை, அவருடைய இறை மாட்சிமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதுதான் இந்த இயேசுவினுடைய தோற்ற மாற்ற விழா. இந்த தோற்ற மாற்ற விழா குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி பகுதிக்கு முன்பதாக இயேசு தன்னுடைய பாடுகள், சிலுவை சாவு குறித்து தன்னுடைய சீடர்களிடத்திலே எடுத்துரைப்பார். அப்பொழுது சீடர்களுக்கு ஒரு குழப்பம். இயேசுவை மெஸ்ஸியாவாக பார்த்த அவர்கள், அவர் பெரிய அரசராக வந்து ஆட்சி செலுத்துவார் என்று நினைத்து கொண்டிருந்த அவர்கள், தான் இப்படி பாடுகள் படப்போகிறேன், சிலுவை சாவை ஏற்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது சீடர்களுக்கு ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. இவர் உண்மையிலேயே மெஸ்ஸியாதானா, இறைமகன்தானா என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட அந்த சீடர்களுடைய குழப்பத்தை போக்கக்கூடிய விதத்தில் தான் ஆண்டவருடைய இந்த தோற்றமாற்ற நிகழ்வு அமைந்திருக்கிறது. அந்த ஒரு ஒளிமயமான ரம்மியமான காட்சியை கண்ட பிற்பாடு சீடர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை வருகிறது. வெறுமனே அவர்கள் காட்சியை மட்டும் காணவில்லை, வானம் திறந்து அங்கே ஆண்டவருடைய அந்த குரல் ஒலியையும் அவர்கள் கேட்டார்கள். பேதுருவே இதனை இன்று நாம் வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தில் தன்னுடைய திருமுகத்திலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்களுடைய குழப்பம் நீங்கி மன உறுதி பெறுகிறார்கள். உண்மையிலேயே ஆண்டவர்தான் மெஸ்ஸியா என்கின்ற அந்த உறுதியை பெறுகின்றார்கள். அன்பு மக்களே, ஆண்டவருடைய இந்த தோற்ற மாற்ற விழா ஆண்டவருடைய பணியை, அவருடைய மீட்பின் செய்தியை அவருக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. அவருடைய பாடுகளை அவருக்கு நினைவுறுத்தக்கூடிய விதத்திலே அமைந்திருப்பதாகவும் இந்த தோற்றமாற்ற விழா அமைந்திருக்கிறது. அங்கே தாம்போர் மலையிலே ஆண்டவர் தோற்றம் மாறிய பொழுது இறைவாக்கினர் எலியா மற்றும் மோசே அங்கே வந்து ஆண்டவருடைய இறப்பை குறித்து அவரிடத்தில் பேசியதாக நற்செய்தி பதிவு செய்கின்றது. எருசலேமில் ஆண்டவர் அடைய இருந்த பாடுகள், அதனால் அவர் அடைய இருக்கக்கூடிய மாட்சி, அவற்றை குறித்து அங்கே ஆண்டவரோடு உரையாடுகின்றார்கள். அன்பு மக்களே, ஒரு பெரிய துன்பம், ஒரு மிக பெரிய தாங்கொன்னா துயரம் தன்னை நெருங்கி வருகிறது என்பதை கண்டு இயேசு என்ன செய்கின்றார்? அதனை மனம் உவந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். அது ஒரு பெரிய துன்பமாக இருந்தாலும் கூட நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த துன்பத்தை தன்னுடைய உடலிலே ஏற்று நமக்கு மீட்பை ஆண்டவர் பெற்று தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய பாடுகளை உறுதி செய்து அந்த பாடுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்ததாகவும் இந்த ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு நமக்கு என்ன செய்தியை கற்றுத் தருகின்றது? ஆண்டவர் எப்படிப்பட்ட துன்பத்தை தன்னுடைய உடலிலே தாங்குவதற்கான அந்த உறுதியை இந்த தோற்றமற்ற விழா கொடுத்தது என்று நாம் பார்த்தோம். அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். அவற்றை நாம் எந்த மனநிலையோடு அணுகுகிறோம்? துன்பங்களை கண்டு ஓடுகிறோமா, அல்லது அதனை மனமுவந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று இறை திருவுள்ளத்தின்படி நடக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலை குறித்து கூறுவார்கள். 27 ஆண்டுகள் சிறப்பான விதத்திலே திருத்தந்தையாக பணிபுரிந்த அவருக்கு பலவிதமான உடல் குறைபாடுகள் இருந்தன. அவருக்கு புற்றுநோய் இருந்ததாக சொல்லுவார்கள், முதுகுவலி, இடுப்பு வலி, இன்னும் பலவிதமான நோய்கள் அவருக்கு இருந்ததாக சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர் ஒருவர் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலிடத்தில் கேட்பார், உங்களுக்கு உடலிலே இத்தனை வியாதிகள் இருக்கின்றனவே, நீங்கள் அதிகமாக துன்பத்திற்கு உள்ளாகின்றீர்களே, இந்த திருத்தந்தை பணியை, பொறுப்பை இன்னொருவரிடத்திலே நீங்கள் கொடுத்து விடலாமே, ஓய்வுக்கு சென்று விடலாமே என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை தருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகள் படுகின்ற பொழுது எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி அவர் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வந்து விட்டாரா? இல்லையே. அத்தனை பாடுகளையும் துன்பங்களையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டாரே, அதன் மூலமாகத்தானே நமக்கு மீட்பை பெற்று தந்தார். அதே போல நானும் என்னுடைய உடலிலே அனுபவிக்கும் துன்பங்களை, இந்த கஷ்டங்களை, இந்த துயரங்களை இயேசுவுக்காக மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் அவர் மிகச் சிறப்பான விதத்திலே, நல்ல விதத்தில் மக்கள் பணி புரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உறுதியை பெற்றுக்கொள்ளத்தான் இன்றைய நாள் விழா நம்மை அழைக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்வில் துன்பங்களை கண்டு, கஷ்டங்களை கண்டு, துயரங்களை கண்டு மனம் உடைந்து போய்விடாமல், ஆண்டவருடைய உடனிருப்பு என்னோடு இருக்கின்றது, இந்த துன்பத்தை நிச்சயமாக என்னால் கடந்து வெளியே வர முடியும் என்கின்ற அந்த ஒரு உறுதியை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்
நிச்சயம் நாம் துன்ப துயரங்களை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் கலங்கி போய்விட மாட்டோம். அந்த துன்ப துயரங்கள் நம்மை இன்னும் அடுத்த நிலைக்கு உறுதியாக அழைத்து செல்லுமே தவிர நம்மை முடக்கி விடாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், அவருடைய அருள் பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது என்பதை ஆழமாக நம்பியவர்களாக எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நிச்சயமாக இதனை கடந்து வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு துன்பமே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடவில்லை, மாறாக அதை இறை திருவுள்ளமாக ஏற்று அதன் வழியாகத்தான் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். எனவே துன்பத்தை கடந்த பிற்பாடு ஆண்டவர் நமக்கான மாட்சியை வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த உறுதியை பெற்றவர்களாக மன உறுதியோடு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். துன்பங்களை கடந்த மாட்சியை கொண்டு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொலியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார்.
தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் இவர் வார்த்தை மட்டும் சொல்லினதும் எனது ஆன்மா நலம் அடையும். என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ
இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூயாவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். கிறிஸ்து தோன்றும்போது நாமும் அவரைப் போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுள்ளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள்
மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தானியல்லோ, கன்னி தாயாரின் பக்தானியல்லோ, உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்யனே, உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்யனே. சென்னி மகுட முடிபுனைந்த மன்ன கோத்ர மாதவா, சென்னி மகுட முடிபுனைந்த மன்ன கோத்ர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.